அதிமுகவோட முக்கிய தலைவர் அம்மா எம்ஜிஆர் அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சரத்துக்கு முக்கிய காரணமா இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? நீங்க கேட்ட கேள்வியில ஒரு சின்ன தவறு இருக்கு. அவர் எம்ஜிஆர் காலத்திலுடைய மிகப்பெரிய தலைவர் தான். ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமானவர் அவர் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தலைவர்களால தான் அவர் வந்திருக்கிறாரு. இன்னொன்று அவர் வந்து இப்போ ஒன்றிணைப்போம் சொல்லிட்டு டிடிவி ஓபிஎஸோட சேர்ந்து தன்னுடைய கட்சி பதவியை வந்து அதாவது அவரை கட்சியிலேருந்து விளக்குற அளவுக்கு ஆகிட்டார். ஆனால் இது டிவிகேக்கு வந்து நிர்வாக ரீதியாக ஏதாவது அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த சுற்றுப்பயணம் செல்வதற்கெல்லாம் அவர் தான் சார்ட் போட்டு கொடுப்பார் ஜெயலலிதாவுக்கு. அது மாதிரி வேணால் ஏதாவது பயன்படுவார் இல்லையா. இவரை இட்டு தாவேக்காவுக்கு எந்த விதத்திலும் லாபம் இருக்காது. நிச்சயமாக இவர் தன்னுடைய அரசியல் வாழ்வில் ஒரு அஸ்தமன நேரம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தாவேக்கால வந்து இது வரைக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளுமை யாருமே இல்லை. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுமையா இப்போ செங்கோட்டையவர்கள் தான் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதனால எதுவும் தாக்கம் வந்து டிவிகேக்கு ஏற்படுமா? இவர் டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார்னா கரூர் மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காது விஜய்க்கு. அந்த வகையில் வேணால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பலன். மற்றபடி அரசியல் ரீதியாக பலன் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ இவருடைய வருகையினால மற்ற கட்சிகளுக்கு வந்து ஏதாவது அதிர்வுகள் இருக்குமா? அந்த மாதிரியான விஷயம் எதுவும்? அது ஒன்று தாவேக்காவுக்கு வேணால் ஒரு +1 சேர்ந்துக்கலாம். 5 பெரிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவரோட இவர் 6வது நபராக சேர்ந்துக்கலாம். மற்றபடி வந்து இவர்னால தாவேக்காவுக்கு எந்த இது, விஜய்னால தான் தாவேக்காவுக்கு அதே மாதிரி மரியாதை. இன்னொன்று இவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார், அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டார். அதனால் அந்த கட்சி அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறாதுன்னு நான் நினைக்கிறேன்.